கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, கபோர்டை எப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கண்டிப்பாங்க. நம்ம ஒரு துணி எடுக்க போனோம்னா நம்ம கைக்கு 2 துணி வந்து விழும். அப்போது நமக்கு அது ஒரு வேலையாக போயிடும். அவசரத்தில் கிளம்பும்போது எல்லா துணியும் களைச்சி விட்டுருவோம். ஸோ அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். அது பார்த்திங்கன்னா இது வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நிறைய காம்போஸில் கிடைக்கிது. நான் ஃபஸ்ட்டு இது 2 தான் வாங்கி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 செட்டு வாங்கினேன். இது வந்து அரேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உள்ள ஒரு சின்ன ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் வச்சு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சில துணி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக, சிலது வந்து எப்பயாவது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த எப்பயாவது யூஸ் பண்ணுற துணியெல்லாம் உள்ளே வச்சுட்டு யூஸ் பண்ணுறதை முன்னாடி வச்சிட்டோன்னா அப்படியே மடிப்பு கழாமல் நமக்கு முன்னாடி தெரியும் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கும் ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கும் ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பாக்ஸில் வந்து லிங்க் தரேன். நீங்களும் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் கபோர்டை இதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.